ஹே ஆல், வெல்கம் பேக் டு அந்தரியம் டேன். அந்த நான் தான் கூட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டே கிட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சரிவா ஸ்டேட்டாக ஸ்டோரிக்கு வந்து போயிடலாம். மீறி இந்த வச்சுருந்தோம் வந்து கண்டிப்பாக வச்சுருந்துருப்போம்னா நம்ம வயசில் அவங்கள வந்து கடத்திட்டு வந்திருப்பாங்க. பட் ரியா மட்டும் அதுலேருந்து மிஸ் ஆகியிருந்திருப்பாங்க. தென் ரியாவுக்கு வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சு, எதுக்காக அவங்க இவ்வளோ கோவமாக இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்திருக்கும். நீங்கள் வந்து மயக்கத்தில் இருந்திருப்பீங்க அதோட ஓட்டமாக. சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ எடுத்த உடனே நம்ம ரியா கிட்ட தான் வந்து காய்ச்சோம். அவங்க சொர்க்கத்தில் இருக்க ஒரு தாமரை குளம் அங்கே வந்து இருக்காங்க. அது வந்து நம்ம தியாவோட ஆரிஜின். அங்கேருந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிச்சாங்க. திரும்பி என்கிட்ட வந்துடுங்க, உங்களுக்கு கேட்குதா இல்லையா பேசுகிறது அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட்லேயே லிங்க் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த பதிலும் வரல. ஏன்னா அந்த தாமரை குளத்தில் இருக்க எல்லா தாமரையும் ஒரு மாதிரி வாடின மாதிரி இருக்குது. நம்ம ரியா அந்த குளத்துக்குள்ளே வந்து இறங்குறாங்க. அவங்க கண்ணு ஃபுல்லாக ஒரு மாதிரி டியர்ஸாக தான் இருக்குது. அந்த வாடின பூ இருக்குல்ல, அதில் அவங்க கையை வச்சு அதை ஹீல் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த செடி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற பவர் தானே, அதெல்லாம் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. ஓரளவு ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. லைட்டாக அந்த செடி, அதாவது அந்த தாமரை பூவுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கா. இவங்க அப்படியே கண்ணை மூடிட்டு நம்ம தியா கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுமா ட்ரை பண்ணுறாங்க. தியா அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. இங்கே நம்ம தியா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அது கேட்குது. ரியா ரியா நீயா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. தியா என்ன ஆச்சு, எங்கே இருக்கீங்க, நான் உங்களை காப்பாற்ற வர்றேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அதுக்கு அவங்க வேணாம், நீயும் வந்து மாட்டிக்கிறாத, இங்கே என்ன நடக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் வந்து சொல்கிறீங்க. அதாவது தியா வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம பவர் தேவை, நம்ம பவர்லாம் உரிகிறாங்க, எதுக்குன்னே தெரியல, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்காங்கன்னு புரியலன்ற மாதிரி சொல்கிறாங்களா. இங்கே நம்ம ரியா அந்த காரணம் எனக்கு தெரியும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் நடந்திருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. என்ன ரியா சொல்கிற, அவங்களோட இந்த நிலைமைக்கு நம்ம தான் காரணமா? ஆமாம், நம்ம தான் காரணம். கொஞ்சம் ஆழமாக யோசிச்சுப்பார், உனக்கே தெரிய வரும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு தான் தெரில, மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்து அப்படின்னு சும்மா பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த பாண்டு வந்து கட் ஆயிடுது. ஏன்னா நம்ம ரியா வந்து அவங்க பவரை யூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அவங்க ரொம்ப நாள் கோமாவில் இருந்ததுனால அவங்க பாடி வீக்காக தான் இருக்குது. அதனால் ஃபுல்லாக வந்து ரொம்ப நேரத்துக்கு ஹோல்ட் பண்ண முடியலையா, அதனால அவங்க கையை வந்து எடுத்துடுறாங்க. அந்த பாண்டும் வந்து பிரேக் ஆகிடுது. நம்ம ரியா அப்படியே மயங்கி விழுக போகிறாங்க. அப்போது யாரோ வந்து அவங்கள பிடிக்கிறாங்க. அது யாருன்றது அவங்களுக்கு தெரில, அது வேறு யாரும் இல்லை, ஆரம்தான். நம்ம ரியாவை அப்படியே தூக்கிட்டு அவங்களோட இடத்துக்கு வந்து கொண்டு போயிடுறாரு. இங்கே நம்ம தியா எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்கல்ல, டக்குன்னு கண்ணை வந்து முழிக்கிறாங்க. பார்த்தா இப்போ வந்து அவங்க அந்த மரத்தில் வந்து இல்லை, வேறு எங்கேயோ படுத்திருக்க மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவங்க நல்லா கண்ணை திறந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ரூம், அதுவும் ஒரு மாதிரி பயங்கரமாக தங்கம் அந்த மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் தான் இருக்குது, அது வேறு விஷயம். அவங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்களா, பார்த்தா அங்கே தான் நான் பேங்க்ஸில் வந்து உட்காந்துருக்கான். என்ன, உன் தங்கச்சி கூட பேசுன போலையே அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். இவங்க சம்மாச்சரியமாக பார்க்குறாங்க. தெரியும், நல்லாவே தெரியும். ஒரு விஷயத்த நீ மறந்துட்ட, நீ இருக்கிறது டீமன் வேர்ல்டு, நாங்களாம் டீமன் லார்ட்ஸ். நீ இப்போ என்னோட கண்ட்ரோலில் இருக்க, உனக்கு என்னென்ன கேட்குதோ எல்லாம் எனக்கும் கேட்கும், நீ என்னென்னத்தை பார்க்குறியோ எனக்கும் எல்லாமே தெரியும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்களா. உன் தங்கச்சி தான் சொன்னாலே நாங்கள் ஏன் அப்படி பண்ணுறோன்னு, இன்னுமா உனக்கு தெரில அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். அது ஏதோ நாங்கள் தெரியாமல் செஞ்சது, நீ தெரியாமல் செஞ்சதுக்கு இத்தனை வருஷம் தெரிஞ்சே நான் அனுபவித்தேன் வேதனையை, அதை நீ அனுபவிக்க வேணாம் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. உனக்கு என்ன வேணும்? எனக்கு வேறு ஒன்றும் வேணாம், உன் கூட ஒரே ஒரு நைட்டு அந்த பிளட் மூனில், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ எங்கே வேணால் போய்க்க, என்ன வேணால் பண்ணிக்க, உன்னை பார்த்த உடனே கொல்லணுன்னு இருந்தேன்டி. ஆனால் என் தம்பிங்க எல்லாரும் என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க, வேணாம், சொர்க்கத்துக்கு இவங்க தேவை, நம்ம எதுக்கு அவங்கள போய் கொல்லணும், நம்ம யாரையும் தேவையில்லாமலாம் கொல்ல மாட்டோமே, விட்டுறலாம், நமக்கு தேவை அவங்க கூட ஒரு மீட்டிங் நைட்டு மட்டும்தானே, அதை மட்டும் பண்ணிட்டு விட்டலான்ட்டாங்க. நானும் சரின்னு சம்மதிச்சிட்டேன், இல்லைனா அவளை நடக்கிறதே வேறு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். இவங்க பேங்க்ஸனை பார்த்துட்டு இதுக்கு வேறு வழியே கிடையாதா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. நீ தான் தேடணும், போய் தேடு, எல்லா தப்பும் உங்கள் மேலே தானே இருக்குது. அப்படி பார்த்தா அந்த முனிவர்கிட்ட தான் போய் கேட்கணும், எப்படி போய் கேட்ப
அவன் தான் செத்து போயிட்டானே, அவனால் இப்போ விட்ட சாபத்தையும் வாங்க முடியாது. இதுதான் ஒரே வழி. அதெல்லாம் ரொம்ப அழுது சீனை போடாமல் இன்னும் 4 நாளில் பிளட் மூன், அதுக்கு ரெடியாகிற வழியை பாரு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறான். நம்ம தியா போகிற அவனே தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கே நம்ம ரியா மயக்கத்தில் வந்துருப்பாங்கல்ல, அவங்க மண்டையில் ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அவங்க மியா நீயா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. ஏன்னா அந்த லிங்க் வந்து மியாவோட மைண்ட்லேருந்து தான் வந்திருக்கும். என்ன தங்கச்சின்னு நினச்சியா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பாய் வாய்ஸ் கேட்குது. யார் நீ, மியாவை என்ன பண்ண அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. ஏய் பதறாத, இன்னும் உன் தங்கச்சியை நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீ யார், உனக்கு என்ன தெரிஞ்சிருக்குமே நான் யாருன்னு, நீ அந்த 2வது தலைவன் தானே? ஆமாம் ஆமாம், நானே தான், 2வது தலைவனே தான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. உனக்கு என்ன வேணும், நீ மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நம்ம ரியா, நீ நினைக்கிறது உன் கனவுல கூட நடக்காது, நடக்க வைப்பேன், இல்லை உன் தங்கச்சி செத்துருவா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நம்ம ரியாக்கு லைட்டாக பயமாயிடுச்சா. என் தங்கச்சி ஒன்றும் பண்ணாத, ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நீ இங்கே வரணும், அதுவும் அந்த ரெட் மூனுக்குள்ளே இங்கே வரணும். நான் சொல்லி ஞாபகப்படுத்தணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு முன்னாடியே தெரிய வந்துடுச்சு நாங்கள் ஏன் இந்த விஷயத்த பண்ணுறோன்னு. நீங்கள் பண்ண தப்பை நீங்கள் தான் சரி பண்ணணும் இல்லையா, ஒழுங்கா வர்ற வழியை பார்க்குறியா அப்படின்னு சும்மா சொல்கிறாரு. அந்த மைண்ட் லிங்க் அப்படியே வந்து கட் ஆகிடுது. இவங்க ஒரு மாதிரி செம்ம இதாக வந்து எந்திரிச்சு உட்காடுறாங்க. இளவரசி என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சும்மா ஆரம் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, இங்கேருந்து போங்க, நான் தனியாக இருக்கணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அது வந்து இளவரசி அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே இருப்பாங்க, நீங்கள் போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. எல்லோரும் அங்கே வந்து போயிடுறாங்க. உங்களால் இதை ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து உடச்சி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் புரியவும் வருது. நீங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம், அதாவது நீங்கள் சிஸ்டர்ஸ் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம், நம்ம மேலே தானே தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. தென் டைமும் வந்து பாஸ் ஆகுது. ஒரு 2 days லேட்டர் இங்கே டீமன் வரல, எல்லோரும் வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்கள் சிஸ்டர்ஸ் எல்லோரும் உங்களால் வந்து இப்போ எந்த பவரையுமே யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து கட்டி போச்சுருக்காங்க உங்கள் பவரெல்லாம். அதனால் இப்போ நீங்கள் ஒரு மனுஷங்க மாதிரி தான் அங்கே. அதனால் உங்களை ஃப்ரீயாக வந்து நடமாட விட்டாங்க. ஏன்னா அங்கங்கே டீமன்ஸ் நின்று உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ கூட வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் உட்காந்து பேசிட்டுருக்கீங்க. நம்ம தியா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. நம்ம ரீமா, எனக்கு இதை முன்னாடியே தெரியும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்களா. எல்லாம் ரீமாவை பார்க்குறேன், உனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு. நான் அவங்க எல்லாத்தையும் தேடி வர ஆரம்பித்தப்போ எனக்கு தெரியும், இந்த ரீசனுக்காக தான் அவங்க நம்மளை துரத்திட்டுருக்காங்க, நம்மளை தேடி வருவாங்கன்னு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சும்மா மீரா கேட்குறாங்களா. எனக்கு தெரியல, ஆனால் என்னால் தானே எல்லாமே, அன்றைக்கி நான் மட்டும் உங்களை வற்புறுத்தாமல் இருந்திருந்தா அப்படின்ச்சு மாதிரி நம்ம ரீமா கண்ணில் இப்போ டியர்ஸ் வந்து வருது. நம்ம எல்லா கேர்ள்ஸும் ரீமா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நாங்களும் சேர்ந்து தான் எனக்கு அப்படி பண்ணோம், ஒன்றை மட்டும் நீ ப்ளேம் பண்ணிக்காத அப்படின்னு சும்மாலாம் சொல்லி சமாதானப்படுத்திட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி மீனும் கேட்குறாங்களா. எல்லோரும் நம்ம தியாவை பார்க்குறாங்க. நம்ம தியா, நான் சொன்னால் கேட்பீங்களா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் கேட்போம் அப்படின்ற மாதிரி மீராவும் சொல்கிறாங்களா. பேசாமல் அவங்க கூட ஒரு நைட் இருந்துடலாமா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. எல்லோரும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்களா. என்ன கேர்ள்ஸ் பார்க்குறீங்க, தப்பு நம்ம மேலே, அதை சரி பண்ண வேண்டியது நம்ம கடமை தானே. அவங்க நம்ம உயிரை எடுக்க மாட்டேன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்துருக்காங்க, அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி இதை நீ நம்புகிற, அவங்க டீமன்ஸ், அவங்கள எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சும்மா நம்ம மாயா வந்து கேட்குறாங்க. எனக்கு இதுக்கு பதில் தெரில. ஆனால் நம்ம பண்ண தப்பை நம்ம சரி பண்ணணுன்னு மட்டும் தோணுது. என்ன, அவங்கக்கிட்ட இருந்துட்டு போனால் சொர்க்கத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க, தேவையே இல்லை. நம்ம பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் கிடையாது. நம்ம உயிரோடு இருக்கிற வரையும் நம்ம மட்டும்தான் அக்கா தங்கச்சி. இதை யாராலையும் மாற்ற முடியாது, ஈவன் நம்ம அம்மா அப்பாவாலேயும் முடியாது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. எனக்கு புரியலை, இப்போ எங்களை என்ன பண்ண சொல்கிற. நம்ம ரியா, அவள் எப்படி இருக்கான்னு வேற தெரில. ரியா இப்போதைக்கு ஓகேவாக தான் இருக்கா. உனக்கு எப்படி தெரியும்? 2 நாளைக்கு முன்னாடி என் கூட அவள் பேசினான், ஆனால் அவள் ரொம்ப வீக்காக இருந்தா. அதனால் அந்த
பவர் கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு. அதனால் என்னால் அவளை பற்றி எதுவும் முழுசாக விசாரிக்க முடில. இப்போது அவங்க கூட இருக்கணும்னு சொல்கிறியா? வேறு வழி இல்லைன்னு சொல்கிறேன். நம்ம இதை பண்ணிவிட்டு இங்கேருந்து போயிடலாம். என்ன, நாளைக்கு ரெட் மூன், அவ்வளோதானே. ஒரு நாள் நைட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம கேர்ள்ஸும் சரின்ற மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் ஸ்டில் அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இவங்களாம் டீமன்ஸ். பத்தாததுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. அவங்க உயிர் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் எப்படிப்பா நம்புறது? அவங்க நம்ம மேலே கொலவெறியில் இருக்காங்கன்றது தெரியும்ல. அதனால் ஸ்டில் வந்து அவங்களால நம்ப முடியல. பட் இருந்தாலும் சரி, அக்கா சொல்லிட்டாலே அப்படின்றதுக்காக எல்லோரும் அமைதியாக வந்திருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் நம்ம பாய்ஸுக்கும் கேட்குது, நீங்கள் பேசின விஷயம். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்திருப்பேன் அவங்க மேலே அவங்க கட்டு போட்டு வச்சுருக்காங்கன்னு. நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு எல்லா விஷயத்தையும் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த விஷயத்தை கேட்குறாங்க. ஒரு பாய்ஸுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. டெய்லினும் நம்ம பண்ணுறது சரிதானா அப்படின்னு சொல்லி பேங்க்ஷன் கேட்குறாரு. இப்போ பாடுறா, இந்த விஷயத்தை பற்றி இதோட பேச நிப்பாட்டிருங்க. நாளைக்கு ரெட் மூன், அதுக்கான வேலையை மட்டும் பாருங்கள். நீ என்னடா பண்ணுவ அப்படின்ற மாதிரி பேங்க்ஷன் கேட்குறானா? அவள் கண்டிப்பாக வருவா. ஏன், நான் மிரட்டி இருக்கிறது அவள் தங்கச்சியை வச்சு. கண்டிப்பாக வருவா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. அட் த சேம் டைம் இங்கே டீமன் வேர்ல்டில் ஏதோ வந்து பரபரப்பாக நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இவங்க எல்லோரும் என்னன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா என்ட்ரன்ஸில் நம்ம ரியா தனியாக டீமன்ஸ் கூட வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம ரியாவுக்கு வந்து பவர் இன்னும் இருக்குல்ல, அதனால் அவங்க அதை வச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க. இதை அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம சொர்க்கத்தில் காமிச்சா, அரசே அரசே, ஒரு முக்கியமான செய்தி, ரியாவை காணோம் அப்படின்னு சும்மா ஆரம் வந்து சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, நீங்கள் தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்களா? ஆமாம், நான் அவங்களுக்காக நீர் எடுக்க போயிருந்தேன், அதுக்குள்ளே அவங்க எங்கே போனாங்கன்னே தெரில அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. சொர்க்கம் ஃபுல்லாக தேடினியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்களா? மற்ற பாய்ஸும் ஓடி வராங்க. நாங்களும் சொர்க்கம் ஃபுல்லாக தேடிட்டோம், அவங்கள காணோம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நம்ம தலைவருக்கு என்ன பண்ணுன்னே தெரில. எங்கே போயிருப்பா? ஒருவேளை டீமன் வேர்ல்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சும்மா சொல்கிறாரா? எல்லாருக்கும் போயிருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லி தோணுது. எல்லோரும் உடனே கிளம்புங்க, நம்ம இப்போ உடனே அங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி இங்கே ஏஞ்சல்ஸ் படை எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. இங்கே நம்ம ரியா வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. அவங்க வந்து இருந்ததுக்கு இப்போது லைட்டாக பெட்டர் ஆகிருக்காங்க. ஏன்னா சொர்க்கத்தில் வந்து ஹீல் பண்ணியிருப்பாங்க அவங்கள, அதனால் வந்து லைட்டாக பெட்டர் ஆகிட்டாங்களா. ஸோ நல்லாவே வந்து சண்டை போடுறாங்க. அங்கே இருக்க மரம் செடி கொடின்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, செம்ம கோவத்தில் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. டேய் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபெலிக்ஸ் கூப்பிட்றாரா? இருறா அவன் டயர்டாகட்டும் அப்படின்னு சும்மா சொல்கிறாரு நம்ம லீனோ. ஏண்டா ரொம்ப கோவமாக இருக்கா? அது தனியாக வேணாமா? எத்தனை பேர் அடித்து தனியுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு இப்போ தான் வந்து சவுண்டு கேட்குது, ஏதோ சவுண்டு கேட்குதுல அப்படின்ற மாதிரி நம்ம கேர்ள்ஸும் வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. அவங்க கேஸ்டல்லேருந்து பார்க்குறாங்க, கீழே தெரியுது ரியா அப்படின்ற மாதிரி எல்லோரும் கோரஸாக கத்துறாங்களா. நம்ம ரியா வந்து இப்போ திரும்பி அவங்கள வந்து பார்க்குறாங்க. அவங்கள பார்த்தோன்னே அவங்க கண்ணில் டியர்ஸ்லாம் வருது. சேம் நம்ம கேர்ள்ஸுக்கும் வந்து டியர்ஸ் வருது. பாசமலரா அப்படின்ற மாதிரி நம்ம பாய்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. டேய் வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்களா? நீங்கள் யாரும் வர வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம லீனோ ஒரு மாதிரி பறந்து வந்து அவங்க முன்னாடி லேண்ட் ஆகுறாரு. இவங்க லீனாவையும் அட்டாக் தான் பண்ணுறாங்க. நம்ம லீனோ வந்து இப்போ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தானே இருக்கான், அவன் ஈஸியாக வந்து தடுக்கிறான். என்னம்மா ரொம்ப நாள் எடுத்துக்கிட்ட வர்றதுக்கு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நான் கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சண்டை போகுது ரெண்டு பேருக்குள்ளேயும். இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறதுனால மற்ற டீமன்ஸ் வந்து வரல. எல்லாருமே வேடிக்கை பார்க்குறீங்க. ரியா வேணாம் அப்படின்னு சும்மா வந்து எல்லோரும் கத்துறீங்க. ஆனால் நம்ம ரியா வந்து அதை கேட்கவே இல்லை. ஒரு மாதிரி செம்ம சண்டை போயிடுச்சுக்கா. அப்போது நம்ம லீனோ ஒரே ஒரு சொடக்கு தான் போடுறான். பார்த்தா நீங்கள் எல்லாரும் மேலேருந்து கீழே விழுகிற மாதிரி போகிறீங்க. நம்ம ரியா இந்த சீனை செம்ம ஷாக்காக வந்து பார்த்துட்ருக்காங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சும்மா கேட்குறாங்களா? உன் அக்கா தங்கச்சிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா நீல் டவுன் அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் ஸ்டவால் நிற்கிறீங்க, அப்புறம் இஷ்டம் அப்படின்னு சும்மா மறுபடியும் ஒரு சொடக்கு போடுறான். திரும்ப கீழே விழுகிற மாதிரி வர்றாங்க. வேணாம் அப்படின்னு சும்மா நீங்கள் டக்குன்னு நீல் டவுன் பண்ணிடுறீங்க. மறுபடியும் சொடக்கு போடுறாரு. அவங்க வந்து நின்றாங்க. எப்படின்னா இப்போ மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் நடுவில் வந்து ஸ்டக்காகி நிற்கிறாங்க அவங்க.
அவங்க எல்லாருக்கும் செம பதட்டமாக தான் இருக்குது. இவங்க ஒரு மாதிரி டியரி ஐஸோட நம்ம லீனாவை மறைச்சி பார்த்துட்ருக்காங்க. நீ என்கிட்ட சரண்டர் ஆகு, உன் அக்கா தங்கச்சி சேஃபாக விடுறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் பண்ணி நீ என்னை ஜெயிச்சிட முடியும்னு பார்க்குறியா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. உன்னை ஜெயிக்க முடியாதுன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. உனக்கு வெட்கமா இல்லை? சத்தியமாக இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். இவங்க எதுவுமே சொல்லாமல் வந்து உட்காந்துருக்காங்களா. இப்போது நம்ம லீனோ அவங்க பவர்ஸை வந்து அப்படியே ஒரு சொடக்கில் கட்டி வந்து போடுறாரு. நம்ம ரியா இப்போ அவங்க கையை வந்து அசைச்சு பார்க்குறாங்க. ஆனால் எந்த பவரும் ஒர்க் ஆகலை. ஒரு மாதிரி செம்ம கேவலமாக நம்ம லீனோ வந்து லுக்கு விடுறாங்க. நம்ம லீனோவுக்கு இது ஒரு மாதிரி தான் இருக்குது. அவன் அப்படியே உங்களை சேஃபாக கீழே இறக்கி விட்டுறான். தென் அங்கேருந்து போகவும் செஞ்சிட்றான். பைத்தியக்கார தானே பண்ணிட்டியே அப்படின்னு சும்மா தான் சொல்லிட்டு போகிறான். நீங்கள் ஒரு மாதிரி போகிற அவனே தான் முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. தென் எல்லா சிஸ்டர்ஸும் உங்களை ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எதுக்கடி இங்கே வந்த, உங்களை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. எல்லோரும் ஹக் பண்ணிவிட்டு அழுக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. நம்ம தியா ஒரே ஒரு நாள் தான் கைஸ், நீங்கள் உங்களை முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்திக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நம்ம ரியாவுக்கும் புரியுது இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு. அவங்களும் சரின்னு சும்மா வந்து மண்டையாடுறாங்க. அப்போது மறுபடியும் ஒரு மாதிரி பயங்கரமாக சவுண்டு கேட்குது. எல்லோரும் என்ன நிஜமாக திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா சொர்க்கத்தோட ஒட்டுமொத்த படையும் அங்கே வந்து நிற்கிது. இவங்க எல்லாரும் இவங்க இதுக்கு இங்கே வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. நம்ம பாய்ஸும் வந்து வர்றாங்க, ஏன்னா அவங்களும் பார்த்துருப்பாங்க சொர்க்கத்துலேருந்து வர்றாங்கன்னு. அவங்களும் அவங்களோட ஒட்டுமொத்த டீமன் படையோடு நின்றுருக்காங்க. நீங்கள் சென்டரில் நிற்கிறீங்க. உங்களுக்கு அந்த பக்கம் சொர்க்கம் இருக்குது, அதாவது சொர்க்கத்தோட படை இருக்காங்க. இந்த பக்கம் வந்து டீமனோட படை வந்து இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம தியா வந்து கேட்குறாங்களா. ஆனால் சொர்க்கத்தில் இருக்கவங்க எதுவுமே பேசலை. டைரெக்டாக ஆக்ஷன் தான்ற மாதிரி நம்ம டீமன்ஸ் கூடலாம் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நிறையா இடம் சொல்கிறீங்க, ஆனால் கேட்கல. சண்டை வந்து போயிட்டு தான் இருக்குது. நம்ம பாய்ஸுமே அந்த சண்டையில் வந்து இருக்காங்க. அவங்க வந்து இப்போ பவர்ஃபுல்லாக இருக்காங்க சொர்க்கத்தில் இருக்கிறவங்கள விட. ஏன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் இப்போ இருக்கீங்க, உங்கள் பவரை வந்து கட்டி போட்டிருக்காங்க, உங்கள் எனர்ஜிலாம் வேறு உறிஞ்சிருக்காங்க. ஸோ தே ஆர் பவர்ஃபுல். அப்போ வந்து எப்படி இருக்கும் அந்த சண்டை, ஒரு மாதிரி ரொம்ப டஃப்பாக டீமன் பக்கம் இருக்க மாதிரி தான் சண்டை போயிட்டுருக்கு. நிறையா ஏஞ்சல் வந்து அடிபட்டு விழுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம கஷ்டமாக இருக்குது, கோவமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஏஞ்சல்ஸ் இல்லையா, அதுவும் ஏஞ்சலுக்கு அடுத்து அரச வாரி செஞ்சப்போ உங்கள் மக்கள் மேலே உங்களுக்கு செம்ம பாசம் இருக்குல்ல. அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களே அறியாமல் உங்களுக்கு கோவம் வந்து பயங்கரமாக வருதா. நம்ம ரீமா போதும் நிறுத்துங்கன்னு ஒரு சவுண்டு தான் போடுறாங்க. எல்லாருக்காகவும் கிளியுது. நான் சொல்லியிருந்தேன் ரீமா வந்து ரொம்ப டஃப்பான சிஸ்டர்ஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்னு. அவங்களையும் மீறி அவங்க கோவப்பட்டதுனால அந்த கட்டு வந்து உடஞ்சிருச்சு. இப்போது நம்ம ரீமா உடம்பெல்லாம் எரியுது, ஆனால் அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. ஏன்னா அதுதான் அவங்களோட பவர். ஒரு மாதிரி கண்ணு ஃபுல்லாக அந்த சூரியன் வந்துடும். நான் சொன்னேன்ல, அவங்க பவரை யூஸ் பண்ணாலே அவங்க கண்ணில் வந்து அந்த நெருப்பு மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்து நிற்கிறாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். ஈவன் நம்ம பாய்ஸுக்குமே ஆச்சரியம்தான். இவன் எப்படா கட்டை உடைச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு தடவை யார் மேலே கையை வச்சிங்க, ஒட்டுமொத்த டீமன் வேர்ல்டு எரிச்சிருவேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நம்ம பாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆணு பார்த்து வச்சுருக்காங்க. நம்ம ரீமா அவங்களோட கையை அப்படியே நம்ம ரியா மேலே வந்து வைக்கிறாங்க. இப்போது நம்ம ரியாவுக்குமே ஏதோ ஃபீல் ஆகுது, ஏதோ ஒன்று உடையிற மாதிரி உள்ள. இப்போது அவங்க வந்து பவரை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க பவர் ஒர்க் ஆகுது. அப்படியே ஒவ்வொரு சிஸ்டர்ஸாக மாற்றி மாற்றி வந்து கையை பிடிச்சிக்கிறீங்களா. உங்களோட கர்ஸ், அதான் அந்த மந்திரக்கட்டு போட்டிருப்பாங்களே, அது வந்து பிரேக் ஆகுது. ஏன்னா நீங்கள் வந்து அந்த எனர்ஜி எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ரீமா. அதனால் எல்லார் மேலே இருக்க கட்டும் வந்து இப்போ பிரேக் ஆகிடுச்சு. இப்போ எல்லாருமே பவரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பவர் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம பாய்ஸுக்கெல்லாம் செத்தம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பவர் யூஸ் பண்ணால் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆளுன்றது அவங்களுக்கு தெரியும்ல. அதனால் அவங்க ஒரு மாதிரி வியர்டைஸில் தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்களால இன்னுமே இதை நம்ப முடியல, எப்போ வந்து உடைச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் ரீமாவை தான் ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. இவங்க நம்ம தியா இருப்பாங்கள்ல, அவங்க அப்படியே சொர்க்க தலைவர்கிட்ட திரும்பி, இங்கேருந்து போங்க, இல்லை நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொன்னேன், நாங்கள் பண்ண தப்பை நாங்கள் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது இயற்கைக்கு எதிரானது. ஒரு ஏஞ்சல், ஒரு டீமன் கூட இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால்
டீமன் வேர்ல்டு அவங்கள ஏற்றுக்காது, ஏஞ்சல் வேர்ல்டு அவங்கள ஏற்றுக்காது. யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு சும்மா ஜேகே வந்து சொல்கிறான். எங்களுக்கு அது நல்லாவே தெரியும். நீங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு போங்க, அதை பற்றி நம்ம அடுத்து பேசிக்கலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. பட் ஸ்டில் யாருக்குமே மனசு வரல. எல்லோரும் ஒரு மாதிரி அங்கேயே நிற்கிறாங்க. போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சும்மா நம்ம தியா வந்து கத்துறாங்களா. இப்போது எல்லாரும் இப்படி பண்ணாதீங்க இளவரசி அப்படின்ற மாதிரி முட்டிங்காலே போட்டுறாங்க. இவங்களுக்கும் அடுத்து என்ன பண்ணணும்னு தெரில. ஏன்னா நீங்கள் ஒன்றா இருந்துட்டிங்கன்னா உங்களால் டீமன் வேர்ல்டு இருக்க முடியாது. ஏன்னா ஏஞ்சல்னு சொல்லி ஏற்றுக்க மாட்டாங்க. தென் அங்கே ஏஞ்சல் வேர்ல்டு இருக்க முடியாது. ஏன்னா டீமன் கூட வந்து எப்படி உடல் உறவு வச்சுட்டு அங்கே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனையும் இருக்குது. நான் என்ன வந்தாலும் பார்த்துக்கிறேன், ஃபேஸ் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு போங்க, எங்களால் இதுக்கு மேலே எந்த உயிர் சேதமும் வர வேணாம் அப்படின்றமா வந்து சொல்கிறாங்க. இவங்க அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்களா. அப்போ இங்கே நின்றுட்டுருங்க, நாங்கள் வரப்போகிறதில்ல, நாங்கள் பண்ண தப்பை சரி பண்ணாமல் அப்படின்ற மாதிரி நம்ம மீனும் சொல்லிவிட்டு அவங்க வந்து உள்ளே வந்து போகிறாங்க. அதாவது டீமன் கேஸ்டலுக்குள்ளே போகிறாங்க. இவங்க எல்லாரும் இளவரசி இளவரசின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் யாருமே வந்து அங்கே நிற்கலை. நம்ம மீனும் போனோடனே நம்ம மற்ற கேர்ள்ஸும் பின்னாடியே வந்து போயிடுறாங்க. நம்ம பேங்க்சன் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சும்மா தான் வந்து பார்த்துட்ருக்காரு. ஏன்னா நீங்கள் அவங்க கட்டிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க, இப்போது நீங்கள் பவர்ஃபுல்லான பர்சன். ஆனால் நீங்கள் அவங்கள எதிர்த்து சண்டை போடாமல் இப்படி அவங்கக்கிட்ட நான் பண்ண தப்பை சரி பண்ணிட்டு தான் வருவேன், நீங்கள் உள்ளே போகிறது அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அவங்க அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம பாய்ஸும் அந்த கேஸ்டலுக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிடுறானுங்க. அவங்களால ஸ்டில் நம்ப முடியல என்னடா நடந்துச்சு அப்படின்னு. எப்படி அவங்க கட்டை உடைச்சாங்க எனக்கும் தெரில, நம்ம நினச்சத விட அவங்க பவர்ஃபுல் தான் போல் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. எல்லோரும் ஐயனை பார்க்குறாங்க. நீ தான் சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த பார்வை, எனக்கு புரியுது அப்படின்னு சும்மா வந்து சொல்லிட்டு போகிறான். தென் இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்களுமே அங்கேருந்து வந்து போயிடுறாங்க சொர்க்கத்துக்கு. ஆனால் அவங்களால எதையுமே ஏற்றுக்க முடியல. ஒரு மாதிரி சொர்க்கமே இடிஞ்சு போய் மாதிரி தான் உட்காந்துருக்காங்க சொர்க்கத்தில். இங்கே நெக்ஸ்ட் டே அந்த ரெட் மூனும் வந்து வருது. நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் என்ன தான் ஏற்றுக்கலாம், பரவாயில்ல பண்ணலான் இருந்தாலும் ஸ்டில் அவங்களுக்கும் இது ஒன்று பிடிக்கல. செகண்ட் திங் பயமாகவும் இருக்குது. அவங்க அப்படியே நர்வஸாக தான் உட்காந்துருக்காங்க. எடுத்தோடனே நம்ம பேங்க்சன் ரொம்ப தான் வந்து காட்டுறோம். நம்ம தியா அங்கேருந்து ஜன்னலை வந்து வெடிக்க பார்த்துட்ருக்காங்க. நம்ம பேங்க்சனும் இப்போ தான் அந்த ரூம்குள்ளே வந்து வர்றான். நம்ம தியா அவங்கள திரும்பியே பார்க்கல. நம்ம பேங்க்சனுக்கும் இது ஒரு மாதிரி தான் இருக்குது. டில்னா நீங்கள் யாரையும் ஒருத்தர் விரும்பலை, எதுவுமே பண்ணல. இது வந்து ஏதோ ஒரு கட்டாயத்தினால இருக்கிற விஷயம் மாதிரி தான் இருக்குது. ஸோ அவருக்குமே இது ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவரும் அவ்வளோ கெட்டவர்லாம் இல்லைல்ல, அதனால் அவருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் அந்த ஜன்னல் வழியை வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் கண்ணில் டியர்ஸ் வந்த மாதிரியே இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ நேரம் நீ அழுக போகிற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. இவங்க நான் வர பார்க்காமையே இதுக்கு வேறு வழியே கிடையாதா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. இருந்திருந்தா இத்தனை வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணவா போகிறோம், இல்லை நாங்கள் அந்த வழியை ட்ரை பண்ணாமல் தான் இருந்திருப்போம்மா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. இவங்க அப்படி கண்ணை மூடுறாங்க. அவங்க டியர்ஸ்லாம் வந்து கீழே விழுகுது. நம்ம பேங்க்சன் அந்த டியர்ஸை வந்து வைப் பண்ணிட்டு, நீ இப்போ எந்த நிலமையில் இருக்கியோ அதே நிலமையில தான் நானும் இருக்கேன், உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவர் ஷோல்டரில் வந்து தட்டி கொடுத்துட்டு அவங்க பெட்டில் போய் உட்கார்றாரு. இவங்க தியா கொஞ்ச நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பெட்டில் உட்காடுறாங்க. ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி 2 பேருக்குமே ஆக்வர்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. நம்ம பேங்க்சன் தான் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நம்ம தியா நம்ம பேங்க்சனோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு அழுக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது. 2 பேருக்குமே புரியுது இதை விட்டால் வேறு வழி இல்லைன்னு. அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க அப்படி நம்ம பேங்க்சனை வந்து நிமிர்ந்து பார்க்குறாங்களா. நம்ம பேங்க்சனும் கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் போகிறாரு. ஆனால் அவரால் கிஸ் பண்ண முடியல. அப்படின்னு சும்மா அவர் வந்து தள்ளி உட்கார்றாரா. இன்றைக்கி இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சும்மா நம்ம தியா சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து நிற்கிறாங்க. இங்கே நம்ம பேங்க்சன் அவங்கள ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்க்குறாரா. அவங்களோட பாட்டமில் ட்ரெஸ் இருக்குல்ல, அதை மட்டும் கழட்டிட்டு போய் அங்கே பெட்டில் வந்து படுத்துக்கிறாங்க. நம்ம பேங்க்சனுக்கே இது ஒரு மாதிரி தான் இருக்குது. அவரும் லைட்லாம் வந்து ஆஃப் பண்ணிடுறாரு. தென் அங்கே என்ன நடக்குன்ற விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் ரொமான்டிக்காக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு கிஸ்ஸிங் கூட அந்த மாதிரி இடத்துல வந்து கிடையாது. அவங்க வந்து ஒரு கடமைக்கேன்னு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் 2 பேருமே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே இருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுமே
2 பேருக்குமே அந்த விஷயத்தில் விருப்பம் இல்லை தான். நம்ம பாய்ஸுக்குமே விருப்பம் இல்லை தான். ஒரு பொண்ணு கூட அவங்க விருப்பமே இல்லாமல் இந்த மாதிரி ஃபிசிக்கலில் இருக்குது. ஆனாலும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் வேறு வழி இல்லை, உங்களுக்கும் வேறு வழி இல்லை. ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லான மூமெண்ட் தான் இது வந்து உங்களுக்கு.